விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், விஜய் மாநாட்டில் பேசி முடித்த பிறகு விமர்சனங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. எல்லா கட்சிகளும் விமர்சனம் செய்து, திமுக விமர்சனம் செய்து, பாஜக விமர்சனம் செய்து, விசிகாவும் விமர்சனம் செய்து, திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை விட்டிருக்காரு. விஜய் அவர்களுடைய பேச்சை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய அதுல முரண்பாடுகள் இருக்கு, தெளிவு இல்லை அப்படின்னு சொல்லி. எப்படி பாக்குறீங்க அந்த சூழ்நிலை? அது விஜய் அவர்கள் இப்பதான் முதல்ல அரசியலுக்கு வர்றார். அவருக்கு திரைப்படத்திலிருந்து அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த தடுமாற்றங்கள் இந்த ஸ்கிரிப்டை டெலிவர் பண்ணியிருக்காரு, நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. மேடையில் நல்லா பேசியிருக்காரு, ஸ்கிரிப்டை நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. இளைஞர்களும் விஜய் அவர்களது ரசிகர்களும் நல்ல அளவில் கூடியிருக்காங்க. மாநாடு சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. கண்டிப்பாக அரசியல் என்று வந்துவிட்டால் விமர்சனங்களை தவிர்க்க முடியாது. விமர்சனங்களுக்கு உட்பட்டுத்தான், விமர்சனங்களை சுய பரிசோதனை செய்து தன்னை தானே தகவமைத்துக் கொண்டால்தான் அரசியலில் வெற்றி பெற முடியும். விமர்சனங்களை எதிர்மறையாக எடுத்துக்கொண்டால் அரசியலில் வெற்றி பெற முடியாது. விமர்சனங்களே வரக்கூடாது என்று சொன்னால் அதற்கு அடிமைகள் கூட்டத்தில் தான் நாம் தலைவனாக இருக்க முடியும். அரசியல் என்று வந்துவிட்டால் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனங்களை எதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுல எந்த வகையான முரண்பாடுகள் இருக்கிறதோ அந்த முரண்பாடுகளை களைந்து அடுத்த நிலைக்கு தன்னை தகவமைத்துக் கொள்வதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்புகள் நலன்கள் ஆகும். எனவே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நேற்று இன்று யோசித்து இன்று வந்தவர் அல்ல. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவருக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்திருக்கிறது. அந்த ஆர்வத்தின் காரணமாக அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். மக்கள் விரும்பி வந்தாரா இல்லையா என்பது 2வது விஷயம். ஆனா அவர் வர வேண்டும் என்று வந்திருக்கிறார். அதனால் அந்த கொள்கை மாநாடாக அவர் நடத்தி முடித்திருக்கிறார். இனிமேல் அவர் எப்படி செயல்பட போகிறார் என்பதை பொறுத்துதான் அவர் அனௌன்ஸ் பண்ண கொள்கைகளுக்கும் அவர் செயலுக்கும் உள்ள வேறுபாடுகள் இல்லாமல் அவர் செயலாற்றக்கூடிய விதத்தை பார்த்துதான் மக்கள் அவர் மீது ஈர்க்கப்படுவார்களா, இல்லை இவரும் ஒரு நடிகர் தான் என்று ஒதுக்கி தள்ளுவார்களா என்பது வரும் காலகட்டத்தில் தான் தெரியும். ஏனென்று சொன்னால் கொள்கை சரியான கொள்கை, மதச்சார்பற்ற கொள்கையில தெளிவு இருக்குன்னு பாக்குறீங்களா? கொள்கையில சொல்றாருன்னா பெரும்பான்மைவாதம், சிறுபான்மைவாதம் இதுலயே தெளிவு இல்ல அவருக்கு. பெரும்பான்மைவாதத்தோட இங்க எப்படி கம்பேர் பண்றீங்க? அதுலயே தெளிவு. கரெக்ட். அது எல்லாத்தையுமே அவர் நல்லிமை பண்ற மாதிரி பேசிட்டு போறாரு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாசிசம் அது ஒரு பெரிய பிரச்சனை. மத்திய பாஜக அரசு, மோடி தலைமையிலான அரசு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பாசிசத்தை பாயாசத்துக்கு ஈக்குவல் பண்ணி நீங்க பண்றது என்ன பாயாசமா என்று கேட்கும் பொழுது அவர் பாசிசத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும், அதாவது குடும்ப ஆட்சிக்கும் இல்லைன்னா ஊழல் ஆட்சிக்கும் ஈக்குவேட் பண்றதே தவறு. அதாவது அது ஒரு தெளிவற்ற தன்மையை அவருக்கு அவரது பேச்சிலிருந்து வெளிப்படுகிறது. அது மாதிரி பெரும்பான்மை சிறுபான்மை என்ற கதையெல்லாம் விடாதீங்க அப்படின்னா அப்ப அந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்ற கதையில தானே இந்த கடந்த 15 ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடும் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. அப்ப அதை நீங்க ஈக்குவேட் பண்ணி நல்லிஃபை பண்ணிட்டு போக முடியாதுல்ல. அப்ப கிரிட்டிசிசம் வரத்தானே செய்யும். அப்ப நீங்க பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் நீங்க பண்றது என்ன பாயாசமா அப்படின்னா நீங்களும் பண்றது பாசிசம் தான் சொன்னா அது எப்படி பாசிசம் ஆகும்? பாசிசம் சைலண்டா பண்றாங்க. வெளியில வாயில ஒண்ணு பேசிக்கிட்டு இவங்க சைலண்டா பண்றாங்க அப்படின்னு. அது எல்லா அரசும் பண்ணுங்க. அதாவது அரசு நடவடிக்கை எடுக்கிறது, இப்ப பேச்சுரிமை, கருத்துரிமை, எதிர்த்து பேசக்கூடியவர்கள் மீது வழக்கு, இதெல்லாம் பாசிசத்தில் வராது. இது சர்வாதிகாரத்தில் வரும். இது அரசினுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய சூழலில் தான் வரும். பாசிசம் என்றால் மனித குலத்திற்கான எதிரான ஒரு செயல்கள். இப்ப மனித குலத்திற்கான எதிரான செயல்களுக்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் வித்தியாசம் தெரியணுமா இல்லையா? அப்ப நீங்க அப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க பாசிசத்துக்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன இப்ப கேள்வி வருமா இல்லையா? நீங்க பெரும்பான்மை சிறுபான்மைன்னு அந்த கதையெல்லாம் விடாதீங்கன்னா, பெரும்பான்மை இருக்குங்க, சிறுபான்மை இருக்கு. அது மதத்துல பெரும்பான்மை சிறுபான்மை இருக்கு, ஜாதியில பெரும்பான்மை சிறுபான்மை இருக்கு, ஜாதிக்குள்ளேயும் பெரும்பான்மை சிறுபான்மை இருக்கு. அப்ப இந்த வித்தியாசங்கள் இருக்கத்தானே செய்யுது. அப்ப இதெல்லாம் நல்லிஃபை பண்ணி போக முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்றதை பார்த்துதான் நீங்க பேசணும். அப்ப நீங்க பேசக்கூடியதுல தெளிவில்லாமல், கருத்து சிந்தனை இல்லாமல் நீங்க பேசினா, ஒரு பக்கம் பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு பகவத்கீதை வாங்கினா எப்படி அது சரியா இருக்கும்? பகவத்கீதை வர்ணாசிரம தத்துவத்தை அடிப்படையாக எழுதப்பட்ட நூல் அது.
அதுல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. வாழ்க்கை தத்துவங்கள் இருக்கு பகவத்கீதையில. பகவத்கீதையில நான் வந்து அந்த சாணக்கியர் தான் கொள்கையை வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்றதுக்காக இல்ல. எல்லா மக்களையும் நான் ஒண்ணா பாக்குறேன். எல்லா மக்களையும் ஒண்ணா தாங்க பார்க்கணும். அதாங்க இன்க்ளூசிவ் டெவலப்மென்ட். நீங்க ஒண்ணா பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்காக வர்ணாசிரம தத்துவத்த நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து, அது எப்படி ஒண்ணா பார்க்கிறதா இருக்கும்? பிறப்பால் வந்து ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடிய பகவத்கீதையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றப்ப கான்ட்ரடிக்டரி வருதா இல்லையா? அப்ப கேள்வி கேட்பாங்களா இல்லையா உங்கள? இப்ப கேள்வி கேட்பாங்கல்ல? அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். ஏன் திருமூலர் எழுதிய திருமந்திரத்த வாங்குங்க. ஏன் தமிழ் சமய நூல்கள் இல்லையா? தமிழ் சமய புராணங்கள் நூல்கள் இல்லையா? அப்ப இத்தனை இருக்கு. அப்ப இருக்கும் பொழுது, அத செய்திருக்க வேண்டும். அப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் அதே மாரி இடஒதுக்கீட்டுக்கும், விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துக்கும் புரியாம அதையும் போட்டு குழப்பி எடுத்து, அதையும் போட்டு குழப்புறாரு. அப்ப பிரச்சனை என்னன்னா, எழுதி கொடுத்தவர்களிடம் உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியவில்லை. இது சரியா? இது தவறா? என்ற கேள்வி கேட்கக்கூடிய அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் விஜயனுடைய பேச்சில் வெளிப்படுகிறது. அப்ப விஜயனுடைய பேச்சு, நீங்க கேள்வி கேட்க தெரிந்திருந்தால், உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர்களிடம் சரியான கேள்விகளை கேட்டிருந்தால், இந்த குழப்பம் வந்திருக்காது. அப்ப நீங்க உங்க ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்கிறவங்கட்டயே உங்களால கேள்வி கேட்க முடியலைன்னா, நீங்க எப்படி ஐஏஎஸ் ஆபிசர ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க எப்படி ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் வந்து இன்னைக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்லதுக்கும் அவர்கள் தான் எழுதி காரணம், மனப்பாடம் பண்ணி கெட்டதுக்கும் தான் அவர்கள் தான். பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? தெளிவா தெரியுது இல்லங்க அது. இது ஒரு ஸ்கிரிப்டட் இல்ல சார். அவர் ஸ்பீச். வந்து ஒரு ஒரு சில இடங்கள்ல அத படிக்கிறப்ப படிக்கிறாரு. மினிமம் 48 நிமிஷம் ஸ்பீச்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கங்களேன். 5 நிமிஷம் வேணா ஏதாவது பார்த்து படிச்சிருவேன். மிச்ச 45 நிமிஷமும் என்னன்னா பேசிக்கிட்டு தானே இருக்காரு. இல்ல அதெல்லாம் என்னங்க ஒரு நடிகருக்கு வந்து இது கூட பேச தெரியலைன்னா எப்படி இருக்கும்? நான் கேட்கிறது என்னன்னா, கான்ட்ரோவர்சி எதுல வருது? பாசிசத்திற்கும், பாயாசத்துக்கும் கான்ட்ரோவர்சி வருதா இல்லையா? அடுத்து என்ன? பெரும்பான்மை, சிறுபான்மை கான்ட்ரோவர்சி வருதா இல்லையா? இல்ல அடுத்து என்னது? இதையெல்லாம் தாண்டி சார், அவருடைய கொள்கையில தெளிவா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அ பாயிண்ட்ல ஏங்க ஏத்துக்கணும்ல. அது அவருடைய கொள்கை கொள்கை வந்து பாஜக எதிர்ப்பு. இல்ல, அவருடைய இல்ல, கொள்கை ஊழல் எதிர்ப்பு. இல்ல 2மே வந்துங்க. சொல்ற இது விதத்துல மேபி இந்த புரிதல் இல்லாம கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவருடைய பாயிண்ட் கரெக்ட்டா இருக்கும்ல. அதாவதுங்க அந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். அதாவது வந்து பிஜேபியால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் வந்து கொள்கையிலயும் அந்த ஜாதி, மத, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை அமைப்போம்னு சொல்றாங்க. அதே இது செயல் திட்டத்திலயும் அதே தான் சொல்றாங்க. அதாவது கொள்கைக்கும் செயல் திட்டத்திற்கும் அவர்களுக்கு வித்தியாசம் தெரியல. கொள்கை எப்படி இருக்கணும், செயல் திட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வித்தியாசம் தெரியல. ஸோ இந்த மாரி வந்து நீங்க ஒரு ஒரு சைட்ல டெலிவர் பண்ணும்போதும் இந்த கேள்விகள் வரத்தான் செய்யும். அதனால இது தப்புன்னு சொல்லல நானு. அதாவது வந்து இந்த மாரி ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் வரத்தான் செய்யும். அது விஜய் வந்து மேற்கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர் தான். அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய தகுதி படைத்தவர் தான். புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து, நீங்க அ இன்றைக்கு எதிர்பார்ப்பு என்ன? இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நான் யாரையுமே வ வசைபாடக்கூடிய அரசியல் பண்ணல. நான் யாரையும் தாக்கக்கூடிய அரசியல் பண்ணல. நான் வந்து டீசென்ட்டான அரசியல் பண்ண போறேன். ஆனா அது டீப்பா இருக்கும். அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப டீசென்ட்டான அரசியல், அதான் அரசியல் என்றால் இன்றைக்கு வசைபாடக்கூடிய அரசியலை தாண்டி ஒரு டீசென்ட்டான அரசியல் பண்ண வேண்டும். அண்ணாவை போல டீசென்ட்டான அரசியல் பண்ண வேண்டும். எம்ஜிஆரை போல ஒரு டீசென்ட்டான அரசியல் பண்ண வேண்டும் என்ற நிலை இங்க வரணும். அப்ப அந்த ஒரு டீசென்ட்டான அரசியல் பண்ணுவதற்குரிய நிலை வந்து வரணும் அப்படின்னா, அந்த டீப்பா அரசியல் பண்ணும்போது என்ன அர்த்தம்? இப்ப உங்களுக்கு டீப்பா அரசியல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியுமா? அப்படின்றத இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க. நீங்க வந்து திரும்பி திரும்பி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மண்ணு வந்து தமிழ் மண் ஒட்டுமொத்தமாக சமூக நீதி அப்சர்வ் பண்ண ஒரு மண்ணு. ஒட்டுமொத்தமாக சமதர்மத்தை அப்சர்வ் பண்ண மண்ணு. சுயமரியாதை அப்சர்வ் பண்ண மண்ணு. அப்ப சமூக நீதி, சமதர்மம், சுயமரியாதை இதெல்லாம் அப்சர்வ் பண்ண நாடு தான் தமிழ்நாடு. அப்ப இங்க வந்து நீங்க வந்து ஹிந்துத்துவா கொள்கை எடுபடாது உங்களுக்கு. அதனாலதான் அண்ணாமலை வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஃபிசில் அவுட் ஆனது காரணம் அந்த ஹிந்துத்துவா கொள்கைகளை கடைபிடிச்சதுனால தான். அப்ப அந்த கொள்கைகள் எடுபடாது. நீங்க திராவிட கொள்கைகள் தான் இங்க வந்து இங்க எடுபடும். திராவிடமும் தமிழ் தேசியமும் 2மே வந்து இரு கண்கள் என்று அவர் சொல்றார். அத வந்து சீமான் ஏத்துக்க மாட்டார். அது எப்படி இரு கண்கள் என்று அவர் சொல்றார். அதாவது அகண்ட தமிழகம் தான் திராவிடம். அகண்ட தமிழகமா இருந்தது தான் திராவிடம். மெட்ராஸ் ராஜதானி தான் திராவிடம். அப்ப மெட்ராஸ் ராஜதானியில வந்து கேரளா இருக்கு, கர்நாடகா இருக்கு, ஆந்திரா இருக்கு, ஒரிசால பாதி பகுதி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தா மெட்ராஸ் ராஜதானி. அந்த காலத்துல 1885ல 3 யூனிவர்சிட்டி தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஒண்ணு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மும்பை யூனிவர்சிட்டி, கல்கத்தா யூனிவர்சிட்டி. 3 சமஸ்தானங்கள் தான் இருந்தது. அப்ப இந்த பகுதி, இந்த மெட்ராஸ் ராஜதானி பகுதி தான் திராவிட நாடு.
அப்ப இந்த திராவிட நாடு என்ற அதனாலதான் அன்றைக்கு மொழிவழி தேசிய இனங்கள் வருவதற்கு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இந்த திராவிடமாக இது கூறப்பட்டது. அப்ப அது அந்த காலகட்டத்தில் திராவிட கட்சின்னு பேர் வைக்க திராவிட கழகம்னு பேர் வைக்கிறது அது இன்க்ளூசிவா இருந்தது. இன்றைக்கு அது வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நீங்க வந்து அகண்ட பாரதம்னு பிஜேபி காரங்க சொல்றாங்க பாருங்க, இது அகண்ட பாரதம் அப்படின்னு. இது வந்து அகண்ட தமிழ்நாடு தான் வந்து திராவிட நாடு. அப்ப அந்த அகண்ட தமிழ்நாடு ஒருபோது அடைய போறதில்ல. தமிழருக்கான நாடு தமிழ்நாடு, தமிழருக்கு தமிழ்நாடு வேண்டும் என்று கோரிக்கையை அண்ணா முன்வைத்தார், பெரியார் முன்வைத்தார். சரிங்களா? அப்ப தமிழ் தேசியம் என்ற நிலை வந்து ஒரு இந்தியன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்குள்ள வந்த பிறகு தமிழ் தேசியம் என்று சொன்னால் தனி நாடு என்று பொருள். தமிழகம் தனி நாடாக போக வேண்டும் என்று பொருள். பிரபாகரன் வந்து தனி ஈழம் என்று கேட்டால் அது தனி தனி நாடு. தனி நாடு கேட்டால் அது தமிழ் தேசியம். அதாவது தமிழ் தேசியம் என்பது இந்த தேசியம் இந்திய தேசத்திற்குள் அடக்கம். அப்ப தமிழ் தேசியம் இந்திய தேசத்திற்குள் அடக்கம், தெலுங்கு தேசம் இந்திய தேசத்திற்குள் அடக்கம். அப்ப இந்த மொழிவழி மாநிலங்கள் இந்த மொழிவழி மாநிலங்கள் இருக்கு. அப்ப இதுல வந்து திராவிட கொள்கைகள் என்று சொன்னால் இது வந்து இது கொள்கை திராவிடர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய கொள்கைன்னு அல்ல, தமிழர்கள் உருவாக்கிய கொள்கை தான் அது. திராவிட மொழி அப்படின்னா திராவிட மொழி குடும்பத்துல மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி இருந்தா மலையாளம் வந்தது, தமிழ் மொழி இருந்தா தெலுங்கு பிறந்தது, தமிழ் மொழி தான் துளு பிறந்தது, தமிழ் தான் கன்னடா பிறந்தது. அப்ப தமிழ் தான் மூத்த மொழி. அப்ப திராவிட மொழி குடும்பத்தின் தாய்மொழி தமிழ் மொழி. அப்ப தமிழ்நாட்டில இருந்து பிரிஞ்சு போனதான் அது. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்றத வந்து இங்க முக்கியம் இல்ல, தமிழ்நாடுன்னு இன்னைக்கு இருக்கு. இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி வரையறுக்கப்பட்ட மாநிலம். அப்ப இந்த மாநிலத்திற்கு என்ன நன்மை செய்ய போறோம்? இந்த மாநிலம் இன்றைக்கு எந்த அளவுக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளால் இன்றைக்கு இந்த மாநிலம் எந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இனி அடுத்து என்ன செய்ய போறோம்? இப்ப நான் வந்தா என்ன செய்வேன்? இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப இந்த பிரச்சனையின் தன்மையை உணர்ந்து பேசியிருந்தா இன்னைக்கு விஜய் பாராட்டப்பட்டிருப்பார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய இன்னைக்கு வந்து தெளிவாக இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன என்பதை அவர் உணர்ந்து பேசியிருந்தார்னா உண்மையிலேயே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்க மாட்டார். ஆட்சிக்கு வந்தால் கூட்டணிக்கு யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆட்சியில் பங்கீடு, அங்கீகாரம் கொடுப்போம், பங்கு கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு. அந்த விஷயமும் கொஞ்சம் சர்ச்சையா இருக்கு. விஜய் வந்து யாருக்கும் தூண்டில் போட்ட மாதிரி. இல்ல, அது வந்து அரசியல்ல அது வந்து ஒரு பாம்செல் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்காதது, திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை கொடுக்காதது. இதுவரை கூட்டணி ஆட்சி தமிழகத்திலே அமைந்தது இல்லை. கூட்டணி மூலமாக போட்டியிட்டு வென்றாலும் கூட்டணி ஆட்சி அமைந்தது இல்லை. அவர்கள் கொடுக்காததை விஜய் அவர்கள் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நல்ல நல்ல முன்னேற்பாடு, ஒரு நல்ல அரசியல் தத்துவம் அது. அந்த கூட்டணி ஆட்சி, மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுப்பது ஒரு அருமையான திட்டம். அதை நான் வரவேற்கிறேன். விஜய் சொல்வதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் வந்து உங்களை நோக்கி வருவதற்கு நீங்க வந்து ஒரு தேர்தலை சந்தித்து ஆக வேண்டும். ஒரு தேர்தலை நீங்க ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டும். உங்களுடைய வாக்கு சதவீதம் 10க்கு மேல போய் 15க்கு மேல இருக்கு என்று வந்தால் மட்டும்தான் உங்களோட கூட்டணி சேருவதற்கு ஆள் வருவார்கள். அப்ப நியர்லி வந்து இன்னைக்கு இவங்க சொல்ற கணக்குப்படி 48 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப 4 கோடி வாக்காளர்கள்ல 48 லட்சம் பேர் உறுப்பினர்னா 12%. அந்த 12% இருக்கிறது என்பதை ப்ரூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அந்த 12% இருக்கிறத ப்ரூவ் பண்ணி அதுக்கு மேல பொதுமக்களது வாக்குகளை நான் வாங்கக்கூடிய வல்லமை பெற்றவன் என்று என்றைக்கு விஜயால் நிரூபிக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் கூட்டணி கட்சிகள் உங்களை நோக்கி வருவார்கள். ஆனா அது வரைக்கும் இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். இப்ப 2 வருஷம், வரக்கூடிய 1.5 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த யாரெல்லாம் வருவா? கூட்டணி கட்சிக்கு கூப்பிட்டாரு, ஏடிஎம்கே வந்துருமா? இல்ல விசிகா வந்துருமா? இல்ல காங்கிரஸ் வந்துருமா? எப்படி வரும்? ஏன்னா அவங்க ஆல்ரெடி வின்னிங் அலையன்ஸ்ல இருக்காங்க. இந்தியா பிளாக், திமுக தலைமையிலான இந்தியா பிளாக் வின்னிங் அலையன்ஸ்ல அவங்க இருக்காங்க. அது ஒரு கொள்கை நிலைப்பாட்டோட, பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டோட அவங்க இருக்காங்க. நீங்க பாசிசத்தையே வந்து ஜஸ்ட் லைக் தட் நல்லிஃபை பண்ணி பேசிட்டு போறீங்க. உங்க பக்கம் எப்படி விசிகா வரும்? உங்க பக்கம் எப்படி காங்கிரஸ் வரும்? அந்த வாய்ப்பை வந்து நீங்க வந்து என்றைக்கு வந்து பாசிசத்திற்கு நீங்கள் வந்து சாஃப்ட் கார்னர் காமிக்கிறீங்களோ அன்றைக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை பிறக்காது. உங்க மேல வந்து பி டீம், சி டீம் என்னை முத்திரை குத்த முடியாது நீங்க சொல்றீங்க. நீங்களே முத்திரை குத்திட்டீங்க. அதை நீங்களே பி டீம்ன்ற முத்திரையை நீங்களே உங்களுக்கு நீங்களே எடுத்து குத்திக்கிட்டீங்க. பகவத்கீதை வாங்குறீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றீங்க, ஆனா பகவத்கீதை வாங்குறீங்க. பாசிசத்தை சிம்பிளிஃபை பண்ணி பாயாசத்தோட கம்பேர் பண்றீங்க. பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பிஜேபி சொல்லக்கூடிய வசனத்தை நீங்க சொல்றீங்க.
அப்ப உங்களை எப்படி நம்புவாங்க? அப்ப அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகாம போயிரும்ல. விஜய் என்றா யாருக்குமே தீங்கு செய்யாதவர். அவர் வாட்டுல அவர் நடிச்சுட்டு இருக்கார். அவர் வாட்டுல நல்லது செஞ்சுட்டு இருக்கார். விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமா நல்லது செஞ்சிருக்கார். எத்தனையோ பேரை வந்து அவருடைய நல்ல திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு அவருக்கு. அவருடைய மக்கள் இயக்கத்தின் மூலமாக. அவர் வந்தா நல்லதானே என்று எண்ணக்கூடியவர்கள் இந்த இந்த குழப்பத்தின் காரணமாக, இந்த முரண்பாடுகளின் காரணமாக உங்களை பி டீம்னு முத்திரை குத்த மாட்டாங்க என்ன நிச்சயம்? சி டீம்னு முத்திரை குத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்க யாருக்கான வர்றீங்கன்னு என்ன நிச்சயம்? அப்ப என்ன அர்த்தம்? பேசக்கூடிய பேச்சுல வந்து இதையெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும் விஜய். இதெல்லாம் பேசியிருக்க கூடாது. ஆனா பேசுவதற்கு எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் எது? இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், மீனவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இந்த நாடு பேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச். ஊழல் எப்படி ஒழிக்க போறீங்க? ஊழலை ஒழிக்கிறேன்றீங்க. எப்படி ஒழிப்பீங்க? ஊழல் எப்படி ஒழிப்பீங்க? சொல்லுங்க. அதுக்காக திட்டம் இருக்கா உங்கள்கிட்ட? ஒழிக்க வேணாம். ஒழிக்கிறது கஷ்டம். ஆனா குறைக்க முடியுமா உங்களால? சரி, இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் உங்களை தவறாக வழிநடத்தினால் அந்த ஐஏஎஸ் அதிகாரியிடமிருந்து எப்படி நீங்க வந்து ஓவர் கம் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி மக்களுக்கான நலத்திட்டங்கள் நீங்க பண்ண முடியும்? இந்த ஊழலில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? ஊழலில் ஈடுபடக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? உங்களை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு 200 கோடி, ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நட்சத்திரம். உச்சபட்ச நட்சத்திரம் நான் வேலையை விட்டுட்டு வர்றேன் நீங்க சொல்லக்கூடாது விஜய். நீங்க சொல்லக்கூடாது. அது வேற ஆள், உங்களுடைய கட்சிக்காரர்கள் சொல்லலாம், இல்ல வந்து மற்றவர்கள் சொல்லலாம். வேலையை விட்டுட்டு வர்றேன்னு. சில விஷயங்கள் எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பேசணும். எல்லாத்தையும் பேசக்கூடாது. அப்ப உங்களுடைய அதாவது ஒரு விஷயங்களை வந்து மக்களோட கனெக்ட் ஆகிறது, இந்த மாதிரியான டிஸ்கனெக்டட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களை மக்களிடமிருந்து தூரத்தில் வைத்து விடும். இந்த கொஸ்டின்ஸுக்கு உங்களை தூரத்தில் வைத்து விடும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு சரியான ஒரு ஒரு எண்ணம் இருக்கு. அரசியல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நல்ல எண்ணம் தான். அரசியல ஊழல் இருக்கக்கூடாது, நல்ல எண்ணம் தான். அரசியலில் ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இருக்கக்கூடாது, நல்ல எண்ணம் தான். இது எல்லாமே நல்ல எண்ணம் தான். ஆனால் இதுதான் அடிப்படை, தமிழகத்தினுடைய அடிப்படை இதுதான். எல்லா கட்சிகளும் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குது. ஆனா வந்தவொடனே ஊழல் தான் பண்றாங்க. அதிமுகல இருந்த ஊழல் கான்ட்ராக்டர்ஸ் தான் திமுக ஆட்சியிலையும் தொடர்றாங்க. எப்படி தொடர்றாங்க? அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஊழல் ஊற்றுக்கண்ணாக தொடர்கிறது. நீங்க வந்து அதை எப்படி சரி பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். ஹையர் எஜுகேஷன் இன்றைக்கு சீரழிந்து பால்பட்டு நிற்கிறது. நீங்க வந்தா எப்படி சரி பண்ணுவீங்க? இன்னைக்கு நீட்டு வந்திருக்கு. இந்த நீட்டை எதிர்த்து திமுக நாங்க நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கி அனுப்புனாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க வந்தா எப்படி பண்ணுவீங்க? சொல்லுங்க. அதுக்கு வழி சொல்லுங்க. நீங்க வந்தா வழி இருக்கு. ஆனா உங்களால சொல்ல முடியுமா? அது வழி எப்படி வழி சொல்லணும்ல? அதுக்குரிய வழி சொல்லுங்க. மத்திய கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலுக்கு நான் கல்வியையும் மருத்துவத்தையும் கொண்டாடுவேன்னு சொல்றீங்க. கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வருவீங்க? எப்படி கொண்டு வருவீங்க? அப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு? மக்களுக்கு என்ன பிரச்சனை? விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் எந்த லெவல்ல இருக்கு? இதெல்லாம் எப்படி ரிவைவ் பண்ண போறீங்க? சொல்லுங்க. 2 கோடி இளைஞர்கள் இருக்காங்க தமிழகத்துல மட்டும். 2.5 கோடி பேர் இருக்காங்க தமிழகத்துல. 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இளைஞர்கள் 2.5 கோடி பேர். 25% இருந்து 30%. 2.5 கோடி பேர். இந்த 2.5 கோடி பேருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்க போறீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்விக்கிலையும், ஜொமேட்டோலையும், ஊபர்லையும், ஓலாலையும் ஓடிட்டு இருக்கான். 10,000 ரூபாய், 15,000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பசங்க. உங்களை நம்பி வரக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் படித்த மாணவனுக்கு நான் 50,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியத்தை நான் உறுதிப்படுத்துவேன் சொல்ல முடியுமா உங்களால? பண்ண முடியும். ஆனா உங்களால சொல்ல முடியுமா? டிகிரி படிச்ச பையன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படிச்ச பையனுக்கு வேலைக்கு போனா குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் ஊதியம் உறுதிப்படுத்துவேன் சொல்ல முடியுமா? பிஜி படிச்சவங்க, பிஹெச்டி படிச்சவங்க, இவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 60,000 ரூபாய் நான் கொடுப்பேன் சொல்ல முடியுமா? நீங்க பெர் கேபிட்டா இன்கத்தை வந்து 5 லட்சமா உயர்த்துவேன் சொல்ல முடியுமா? எப்படி எவ்வளவு நாள உயர்த்துவேன் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு, உங்களை நம்பி வந்த இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதை விட்டுட்டு, திரும்பி திரும்பி அரைச்சமாவே தலைவர்களை வச்சுட்டீங்க. சமூக நீதினு சொல்லிட்டீங்க. உங்களுடைய சிம்பாலிசத்துல வெளிப்படுத்திட்டீங்க. பெரியாரையும் காமராஜரையும் அண்ணல் அம்பேத்கரையும் வச்ச பிறகு உங்க கொள்கை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்பி அதே மாவை அரைச்சமாவே அரைக்கணுமா? அதை ஒரு வரியில சொல்லிட்டு அடுத்த லெவல்ல இத்தனை லட்சம் பேர் கூடி இருக்காங்க. உங்களை நம்பி 2 லட்சம் பேர் வந்திருக்காங்க மாநாட்டுக்கு.
இந்த 2,00,000 பேர் வந்த இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து என்ன நம்பிக்கை கொடுத்தீர்கள்? என்ன ஹோப்ப குடுத்திருக்கீங்க? அடுத்து நான் என்னை ஆட்சி கட்டில் அமர்த்தினால், லஞ்ச லாவண்யத்திலிருந்து இந்த தமிழகத்தை மீட்டெடுப்பேன். எப்படி மீட்டெடுப்பேன் சொல்லியிருக்கணும். இந்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலத்தை கட்டியமைப்பேன் சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா வந்து, நான் மற்றவர்களைப் போல நான் பெரிய பெரிய வாக்குறுதி குடுக்க மாட்டேன். அப்புறம் வாக்குறுதி குடுக்கலன்னா உங்களதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கணும். அதான் ஆல்ரெடி திமுக கவர்மெண்ட்டும், அதிமுக கவர்மெண்ட்டும் வாக்குறுதிகளை குடுத்து, அவர்கள் வந்து குறைந்தது 1,00,00,000 2 கோடி பேர அவர்களது வாக்கு வங்கியாக மாற்றி வைத்திருக்கிறார்களே. அங்கிருந்து வந்து உங்களுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்னா என்ன விஷயத்துக்காக ஓட்டு போடணும்? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்காரு விஜய்? நிச்சயமா சார். நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க் யூ மார்ஷல்.